7 days 7 சட்னி ரெசிபிஸ் டே 5. இன்னைக்கு கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னின்னு சொல்லலாம் இதை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 10 பூண்டு பல் தோலோட சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருப்பாகிற வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 50% இதுல வதங்கினா போதும் வெங்காயம் தக்காளி. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல அப்படியே இருக்கும் கார சட்னி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜார்ல மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு கடாயில தாளிப்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்ச சட்னியில சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. சுட சுட இட்லி தோசை கூட அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.